வாங்க சமையல் பழகலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை சுட்டு புளி தண்ணி வைக்க போகிறோம். இது வந்து மீன், அதுக்கு கூட்டுக்கு மீன் பொரிக்கிறது. இப்போ இது வந்து வத்தப்பொடி, இது காயப்பொடி, இது வெந்தய பொடி, இது மஞ்சள் பொடி. இது கத்திரிக்காயை சுட்டு நல்லா அழகாக இந்த உடச்சி கழுவி வச்சுருக்கேன். இது 2 கத்திரிக்காய். இது வந்து சின்ன உள்ளி, இது வத்தல், இது புளி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்ததுனால புளி கொஞ்சம் போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம இதை வைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். புளியை கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு கரைஞ்சிடணும். புளியை கரைஞ்சாச்சு, கத்திரிக்காயை போட்டு கரைஞ்சிடணும். கடுகு போட்டு பொரிஞ்சிட்டு இது இனி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். எல்லா பொடியும் உள்ளே போட்டு நான் வதக்கி விட்டுருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, வெந்தய பொடி, காய்பொடி இது உள்ள போட்டு வதக்கி விட்டுருக்கேன். கத்திரிக்காய் புளி தண்ணி பிணைஞ்சி வச்சுருக்கதான் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இனி உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்படி மரக்கூடி கொதிச்சு வந்த உடனே இறக்கத்தில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இது கத்திரிக்காய் புளித்தண்ணி கத்திரிக்காய். இது பொரிச்ச மீன். இதே மாதிரி செய்து நீங்கள் சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. வாங்க சமையல் பழகலாம். கண்டிப்பாக பாருங்கள்.